So good morning students. So last class நம்ம elements, compounds, mixes ஓகேவா ஃபுல்லாக பார்த்தோம். அந்த மிக்சஸ் காம்பவுண்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ், எலமெண்ட்ஸ் மிக்சஸ்குள்ள இது காம்பவுண்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் that we use in our daily life are mixers. ஒரு சில இது மிக்சர்ஸ் எப்படி வருது, நம்ம அந்த சாதாரண கண்ணால் பார்க்கலாம். ஒரு சில மிக்சர் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் வந்து நாட் விசிபிள் பார்க்க முடியாது. அப்போ பேஸ்ட் ஆன் மிக்சர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as below. ஓகேவா, என்னது ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ் இல்லைன்னா ட்ரூ சொல்யூஷன் அல்லாய்ஸ். ஹெட்ரோஜினியஸில் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு. ஹோமோஜினியஸ் மிக்சர்னா ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் என்னென்னு பார்த்துருவோம். ரெண்டுமே வந்து என்னது சேம், ஒரு சில சின்ன சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான். Homogeneous mixers, a mixture which is components cannot be seen separately. Is called homogeneous mixture. Uniform composition and every part of mixtures has the same properties. என்னது homogeneous mixture ஈஸியா செப்பரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஆனது டேப் வாட்டர், மில்க் எடுத்துக்க, மில்க்கோ ஏர். இப்போ ஏர்னா ஏர் தான் சொல்ல முடியும். இல்லை தனியாக ஆக்சிஜன் ஏரு, இல்லை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனு, சல்ஃபரு தனியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேயா, இங்க், ஸ்டீல், பிரான்ஸு, சால்ட்டு, சொல்யூஷன், சுகர், சிரப்பு, ஐஸ்கிரீம், இது எல்லாமே ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ். என்னது எல்லாமே யூனிஃபார்ம் காம்போசிஷன் அண்டு எவ்ரி பார்ட் ஆஃப் மிக்சர்ஸ் சேம் ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாம் ஒரு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் மிக்சர். அப்படியே ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் பாருங்க, ரெண்டும் சேம். இங்கே என்னது cannot be seen separately. ஓகே, அங்கே செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ ஹெட்ரோஜினியஸ், ஹெட்ரோனா டூ, ஹோமோனா சிங்கிள். ஹெட்ரோனா டூ, ஹெட்ரோனானது ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். கேன் பி சீன் செப்பரேட்லி. டஸ் நாட் ஹேவ் ஏ யூனிஃபார்ம் காம்போசிஷன். யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிளான சாயில், மிக்சர் ஆஃப் அயோடின் அண்ட் காமன் சால்ட், மிக்சர் ஆஃப் சாண்ட் ப்ளஸ் சுகர், மிக்சர் ஆஃப் ஆயில் ப்ளஸ் வாட்டர், மிக்சர் ஆஃப் சல்ஃபர் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ். இது என்னது, இப்போ சாண்டு சுகர் இல்லைன்னா ஆயில் வாட்டர் பார்த்தோன்னது ஒரு இதில் ஒரு பீக்கரில் ஆயிலும் வாட்டரும் ஒன்று மிக்ஸ் பண்ண ஆகும். ஆயில் தனியாக இருக்கும், வாட்டர் தனியாக இருக்கும். திஸ் டூ ஹெட்ரோ. சாண்டு சுகர், ஓகேயா, என்னது அயோடின் காமன் சால்ட்டு, சல்ஃபர் அயன் பில்லிங்ஸ். ஓகேங்களா, இட் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் மிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகே, அன்வான்ட் மெட்டீரியல் ஆர் இம்ப்யூரிட்டிஸ். நம்ம யூஸ் பண்ணுற மெனி மிக்சர்ஸ் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு வித் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் இருக்கிற அன்வான்ட் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் ஏ இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸை செப்பரேட் பண்ணுறது, செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகே, திஸ் சாய்ஸ் ஆஃப் பர்டிகுலர் மெத்தட் டு செப்பரேட் காம்பனன்ட்ஸ் மிக்சர் வில் டிபெண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் த காம்பனன்ட் மிக்சர் அஸ் வெல் அஸ் த ஃபிசிக்கல் ஸ்டேட். என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. ஸோ ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் என்னென்ன மெத்தடில் இருக்குது, ஹெட்ரோஜினியஸ் அண்டு ஹோமோஜினியஸ். மிக்சர்ஸ் என்னது, சாலிட் அண்டு சாலிட். ரெண்டுமே சாலிட் சாலிட் அப்படி என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பிக்கிங், கையில் எடுக்கிறது. சீவிங் என்ன பண்ணுவாங்க, சீவிங்னா அந்த சலாடை வச்சு சலிக்கிறது. ஓவனிங், மேக்னட்டிக் செப்பரேஷன் அண்டு சப்ளிமேஷன். இப்போ சப்ளிமேஷன் அது பதங்கமாதல். ரெண்டுமே அது சாலிடாக இருந்தால் ஆகும். ஹீட் பண்ணால் சார் டைரெக்டாக ஆகும் சாலிட் ஸ்டேட்டு. ஸோ கோயிங் டு கேசியஸ் ஸ்டேட். ஸோ நாட் அட்டெண்டிங் த liquid state, that is a sublimation. Okay, next heterogeneous, insoluble solid and liquid. Insoluble, soluble ஆகாத solid and liquid. என்ன sedimentation and decontamination. So loading, filtration, centrifugation. Sedimentation என்னது, deposit ஆகிறது. இந்த வண்டல் deposit ஆகிறது. Decontamination, loading, filtration, centrifugation. என்ன மெத்தட். Two immiscible liquids. என்னது, two immiscible liquids. miscible ஆனது கரையக்கூடிய, immiscible ரெண்டு வந்து என்னது கரையாத. சரி, டீகான்டனேஷன், செப்பரேட்டிங் பனல் வச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், செப்பரேட்டிங் பனல், டிஸ்டிலேஷன், ஃப்ராக்டல் டிஸ்டிலேஷன், குரோமட்டோகிராஃபி. என்னென்ன மிக்சர்ஸ் மட்டும் பார்த்துக்க. ஹோமோஜினியஸ், சாலிபிள், சாலிட் அண்ட் லிக்விட். ரெண்டுமே சாலிபிளாக தான், எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன். ஓகேயா, டூ மிசிபிள் லிக்யூட்ஸ், ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது. சார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சாலிட் இன் லிக்யூட்ஸ். என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட சாலிட்ஸ் லிக்யூட்ஸ் வரையில, இன்னும் ரெண்டுக்கு மேற்பட்ட சாலிட் லிக்யூட்ஸ் வரையில குரோமட்டோகிராஃபி மெத்தட். ஓகே சார், என்னென்ன செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், என்னென்ன மெத்தட், முக்கியமான மெத்தட் சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், செப்பரேட்டிங் பனல்,
ஸோ டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமோட்டோகிராஃபி. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன சார்? சப்ளிமேஷன் பார்க்க போகிறோம் சார். சப்ளிமேஷனை பெருசாக ஒன்றும் கிடையாது சார். தமிழில் பதங்கமாதல் பேர். ஓகேவா? ஆமாம் சார். சாலிட் சப்ஸ்டன்ஸ் when heated to change from solid to gaseous state without attending the liquid state. ஓகேவா? அப்போ சாலிட் என்ன ஆகுது சார்? டைரெக்டாக லிக்யூடுக்கு இது கேஸுக்கு போகுது. என்னது? லிக்யூட் ஸ்டேட்டுக்கு போகாமல். ஓகேங்களா? அப்போ இந்த வேப்பர்ஸ் என்ன ஆகும்? இப்படி வர்ற அந்த கேசியஸ் ஸ்டேட்டு, இந்த வேப்பர்ஸை வந்து திருப்பி நம்ம கூல் பண்ண என்ன ஆகும்? பேக் டு சாலிட் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் ஏ சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் அயோடின் கேம்பர், அமோனியம் குளோரைடு. ஸோ அயோடின் கேம்பர்னா என்னது? சூடம். சில நாப்தலின், ஆனால் அந்துருண்டை. ஓகேங்களா? இதுக்கு சப்ளிமேஷன் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எது சார்? த பவுடர் ஆஃப் மிக்சர் ammonium chloride and sand taken in China dish and covered with in profile sheet. என்னது? அம்மோனியம் குளோரைடும் சால்ட்டும். ஓகே, சால்ட்டோ சாண்டோ என்னது? ஒரு சைனா டிஷ்ஷில் வச்சு ஒரு கவர் பண்ணி வச்சிடும். ஓகே, அண்ட் இன்வெர்டட் ஃபனல் வந்து தலைகீழாக வச்சு பிளேஸ் த சீட். த ஓப்பன் ஆஃப் த ஸ்டீம் ஃபனல் இஸ் க்ளோஸ்டு யூசிங் காட்டன் wool அண்ட் த சைனா டிஷஸ் ஹீட்டர். என்ன பண்ணுறான்? அந்த அந்த ஃபனல் இருக்குல்ல, இன்வெர்டட் ஃபனல் மேலே வந்து காட்டன் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். கீழே வச்சு சைனா டிஷ்ஷில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்றோம். ஓகேங்களா? இன்வெர்டட் ஃபனல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுறோம்? ஹீட் கொடுக்கும். த பியூர் வேப்பர்ஸ் டு volatile solid pass through the holes in contents on inner sides of funnel. இப்போ மேலே என்னது? காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்குனாட்டி என்ன ஆகும்? அந்த வேப்பர்ஸ் பூராமே இந்த ஃபனல்ஸோட சைடில் வந்து என்ன ஆகும்? அப்படியே டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்னது? நான் volatile impurities remain the சைனா டிஷ். இந்த volatile ஆகிறது என்னது? நான் volatile ஆகாத இம்ப்யூரிட்டிஸ் கூட என்ன ஆகும்? சைனா டிஷ்ஷில் மட்டும் கீழே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேங்களா? அப்போ என்னது? சப்ளிமேஷன். தட் இஸ் ஏ சப்ளிமேஷன். அம்மோனியம் குளோரைடுனா ஹீட் பண்ணியால் என்ன ஆகுது? லிக்யூட் ஸ்டேட்டுக்கு போகாமல் கேசியஸ் ஸ்டேட், வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஓகேங்களா? தட் இஸ் சப்ளிமேஷன். ஸோ இது மட்டுமே எக்ஸாம்பிள் சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன இருக்குது சார்? ஏர் ஃப்ரெஷ்னர் இன் டாய்லெட். அது என்னது? சாலிடாக தான் இருக்கும். ஓகே, ஸ்லோலி சப்ளிமேட்ஸ் அண்ட் ரிலீஸ் ப்ளசன்ட் ஸ்மெல். உள்ளே போனோம்னா அது ஒரு 10 days ஆர் 15 days வரைக்கும் சாலிடாக இருக்கும். போப்போ என்ன ஆகும்? அந்த சாலிடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வேப்பர்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எங்கே சார் போகுது? அது ஃபுல்லாக என்ன ஆகுது? கோயிங் டு கேசியஸ் ஸ்டேட். தட் இஸ் ஏ சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் என்னது? நாப்தலின், இந்த மோத் பால்ஸ் ஆல்சோ சப்ளிமெண்ட் ஓவர் டைம். கேம்பர் என்ன? சூடா இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஒன்று எக்ஸாம்பிள். நிறையா போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஏ சப்ளிமேஷன். தட் இஸ் ஏ கொஸ்டின் ஆஃப் டிஃபைன் சப்ளிமேஷன். கொஸ்டின் நம்பர் 2 இருக்கும் புக் பேக்கில். ஸோ ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் சென்ட்ரிஃபிகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமோட்டோகிராஃபி அண்ட் பேப்பர் குரோமோட்டோகிராஃபியோட எது ஃபினிஷ் ஆகுது? செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் ஃபினிஷ் ஆகும். ஸோ ஓகேங்களா? தேங்க்யூ.